எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ப்ளவுஸில் வரக்கூடிய ஊக்பட்டி வீப்பட்டியை வந்து எப்படி ஈஸியாக வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாமறதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுடைய ஊக்பட்டி அதே மாதிரி வீப்பட்டி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே உங்களுடைய மெயின் க்ளோத்தில் நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸின் பேக் பார்ட், ஃப்ரண்ட் பார்ட், ஸ்லீவ் அதே மாதிரி பட்டி கட் பண்ணி மிச்சம் இருக்கிற பீஸில் தான் உங்களுடைய ஊக்பட்டி வீப்பட்டி வந்து நீங்கள் கட் பண்ணி கொள்ளணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு மிச்சம் இருக்கிற பீஸில் வந்து நான் 2.5 இன்ச் வந்து மார்க் பண்ணி கொள்கிறேன். ஸோ 2.5 இன்ச்சில் வந்து நான் என்னுடைய ஊக்பட்டியை வந்து நான் கட் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ எப்போவுமே நம்மளுடைய ஊக்பட்டி வந்து 2.5 இன்ச் அகலத்தில் வந்து நம்ம கட் பண்ணி கொள்வோம். நீளம் வந்து வித்தியாசப்படலாம். ஸோ எவ்வளவு உங்களுக்கு இருக்குதோ நீளம் அது அவ்வளவுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் அகலத்தில் நான் என்னுடைய வீப்பட்டியை கட் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் அகலத்தில் என்னுடைய வீப்பட்டியை வந்து கட் பண்ணி கொள்ள போகிறோம். ஸோ ஊக்பட்டியை விட உங்களுடைய வீப்பட்டி வந்து பெருசாக வந்து இருக்கணும். ஸோ இப்போ இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊக்பட்டி அதே மாதிரி வீப்பட்டி வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஊக்பட்டி அதே மாதிரி வீப்பட்டி ரெண்டையுமே இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி உங்களுடைய ஓரத்தில் ரெண்டையும் சேர்த்து ஒரு தையல் வந்து போட்டுக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ நகத்தால் வந்து கீறி விட்டீங்கன்னு சொன்னால் மடிஞ்சிடும். ஸோ ரெண்டாக வந்து மடிஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து நம்மளுடைய ஓரத்தில் ஒரு தையல் வந்து போட்டுக்கொள்ள போகிறோம். ஸோ 2 துணியையும் சேர்த்து ஸோ இதே மாதிரி நான் மற்ற துணியையும் ஃபோல்ட் பண்ணிக்கொள்கிறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஓரத்தில் ஒரு தையல் போட்டுக்கொள்வோம். சரியாக ஓரத்தில் ரெண்டையும் சேர்த்து தையல் போட்டுக்கொள்ளுங்க இந்த மாதிரி. ஸோ ரெண்டையும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ ரெண்டும் வந்து ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய ப்ளவுஸை வந்து எடுத்துக்கொள்வோம். ப்ளவுஸில் நம்மளுடைய லெஃப்ட் சைடில் வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீப்பட்டியை வந்து வச்சுக்கொள்ளுங்க. ஸோ வீப்பட்டியை கீழுக்கு வைக்க. ஸோ வீப்பட்டியை ஸ்டிச் பண்ணின பீஸையும் உங்களுடைய ப்ளவுஸ் பீஸையும் வந்து இந்த மாதிரி வச்சுக்கொள்ளுங்க, வச்சு பின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வீப்பட்டியை நீங்கள் கீழே வச்சு பின் பண்ணி கொள்கிறீங்க. ஸோ ப்ளவுஸில் உங்களுடைய லெஃப்ட் சைடில் கீழே வச்சுட்டு பின் பண்ணி கொள்கிறீங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஊக்பட்டி. ஸோ ஊக்பட்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2.5 இன்ச்சில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணின அந்த பீஸை மடித்து ஸ்டிச் பண்ண பகுதியை வந்து நம்ம எடுத்துருக்கிறோம். எடுத்துகிட்டு அதை மேலே வச்சுருக்கிறோம், ப்ளவுஸுக்கு மேலே வச்சு பின் பண்ணி கொள்கிறோம். ஓகே, ஸோ இதை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊக்பட்டியை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நான் பின்னை கலட்டிக்கொள்கிறேன். கலட்டிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நம்ம மேலே வச்ச பீஸை அப்படியே வந்து பின்னால் மடித்து கொள்ள போகிறோம். ஸோ இந்த மாதிரி பின்னால் மடித்து கொள்ளுங்க. நம்ம எவ்வளவு வந்து தையல் இடைவெளி விட்டோமோ ஸோ நம்ம வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம விட்டுக்கொள்கிறோம் நம்ம. ஸோ அந்த 1/2 இன்ச்சை நம்ம பேஸ் பண்ணி ஸ்டிச் போட்டு எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ இதே மாதிரி நம்ம மற்றது நம்மளுடைய வீப்பட்டியையும் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கொள்ளுவோம். ஸோ வீப்பட்டியை நம்மளுடைய தொங்கலில் இந்த மாதிரி மேலே வந்து மடிச்சுக்கொள்கிறோம். ஓகே, மேலே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கொள்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை வந்து கட் பண்ணிக்கொள்வோம். ஸோ கட் பண்ணிவிட்டு அதை வந்து அப்படியே வந்து மேலே மடிச்சுக்கொள்கிறோம் இந்த மாதிரி. ஸோ மடித்து அதில் ஒரு தையல் வந்து போட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஊக் பகுதியையும் எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதியை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் மடிச்சுக்கொள்கிறேன். ஸோ மடிச்சுட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கொள்கிறோம். நான் உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு விளங்கணும் பண்ணுறதுக்காக இப்படி வந்து நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இப்போ நான் எல்லாத்தையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து நம்மளுடைய வீப்பட்டி, ரைட் சைடில் இருக்கிறது நம்மளுடைய ஊக்பட்டி. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் சரியாக என்னுடைய 1/2 இன்ச்சில் தையல் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ 2 பக்கமும் 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட்டிருக்கிறேன். ஸோ போட்டுட்டு இப்போ நம்மளுடைய வீப்பட்டியை இந்த மாதிரி எடுத்துக்கொள்வோம். ஸோ வீப்பட்டியை இந்த மாதிரி பின்னுக்கு இருந்து எடுத்துக்கொள்வோம்.
வெளியில் எடுத்துட்டு இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இப்படி தான் இருக்கும். ஸோ முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் ஆல்ரெடி வந்து தையல் போட்ட அந்த தையலுக்கு மேலே வச்சு பின் பண்ணிக்கொள்ள போகிறீங்க. ஓகே, உங்களுடைய நீங்கள் ஆல்ரெடி வந்து தையல் போட்ட அந்த தையலுக்கு மேலே அப்படியே வந்து வச்சுக்கொள்கிறீங்க. ஸோ வச்சுட்டு பின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தையல் போட போகிறீங்க. சரியா, நீங்கள் ஆல்ரெடி வந்து போட்ட தையலுக்கு மேலே தையல் போட போகிறீங்க. ஸோ இதை இப்போ நான் பின் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊக் வந்து நம்ம இவிடத்தை வந்து நம்மளுடைய வி வந்து வரப்போகுதுன்றதை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ தொங்கலில் வந்து ஒரு லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த முடிகிற இடத்துலையும் ஒரு வீப்பட்டி வந்து போட்டுக்கொள்ளுங்க. அதே மாதிரி ரெண்டுக்கும் இடையிலையும் நீங்கள் வந்து போட்டுக்கொள்கிறீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்போவுமே உங்களுடைய வீப்பட்டியில் 5 ஊக்கு வந்து வைக்கிற மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. அப்போது ஓகேயா இருக்கும். அப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்துட்டா நீங்கள் 2 இன்ச்சில் வந்து 2 இன்ச் கேப்பில் வந்து நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 வச்சிங்கனாலே உங்களுக்கு 5 வீப்பட்டி வச்சிங்கனாலே உங்களுக்கு வி வந்து வச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊக்பட்டி. ஸோ ஊக்பட்டியை அப்படியே வந்து விரிச்சிட்டு ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே என்னுடைய தையல் போட்ட இடத்துலையே நான் அப்படியே மடித்து கொள்கிறேன். ஸோ மடித்து பின் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். இதை வந்து அதாவது பின்னுக்கு அப்படியே ஃபோல்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு வரப்போகுது. ஸோ இதை இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுவோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இப்போ வீப்பட்டியை வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ எப்போவுமே நம்ம மார்க் பண்ணின இடத்துல இந்த மாதிரி கோர்னரில் ஒரு தையல் போட்டுட்டு அதாவது தொங்கலில் அதுக்கு பிறகு இந்த மாதிரி தையல் போடுங்க. அப்போ ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ நான் ஊக்பட்டியை ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்தது நம்மளுடைய வீப்பட்டி. ஸோ வீப்பட்டிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய வீயை இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே திருப்பி விட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க வி மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீப்பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஊக்பட்டியும் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இவ்வளவு தான் நம்மளுடைய ஊக்கன் வீப்பட்டிக்கு வரக்கூடிய ஸ்டிச் பண்ணக்கூடிய மெத்தடு. ஸோ இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ அவங்களுக்கும் வந்து ஊக்கன் வீப்பட்டி வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இந்த வீடியோ பார்த்தா சால்வ் ஆகும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.